தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் சிபிஐ நடத்திய விசாரணை நிறைவு பெற்றுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தாவேக தலைவர் விஜய் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தது குறித்து உச்சநீதிமன்ற ஆணைப்படி சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இது தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் 3 முறை விசாரணைக்கு ஆஜரானார். கூட்ட நெரிசல் துயர சம்பவத்தில் செந்தில் பாலாஜிக்கும் தொடர்பு இருப்பதாக தாவேக சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அவருக்கும் சிபிஐ சம்மன் அனுப்பியது. இதனை ஏற்று செந்தில் பாலாஜி டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜரானார். அவரிடம் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு கேள்விகள் கேட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியிடம் சிபிஐ நடத்திய விசாரணை நிறைவு பெற்றுள்ளது.